எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஹிமாயின் டோம். அப்படியே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் பாபர்ஸ் டோம். ஆமாம், முடிவெட்டுறவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு டோம். எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி ஒரு கல்லறை, அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமாக, கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறது ஒரு முடிவெட்டுறவங்களுக்கு கட்டுவாங்களா அப்படின்னா தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக. ஏன்னா கீழே இருக்குது இல்லையா அந்த மாடம், அந்த மாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஹைட்டுக்கு இருக்குது. அதுக்கு மேலே எப்படி ஹிமாயினுடைய கல்லறை பிரம்மாண்டமாக இருக்குதோ அதை விட கொஞ்சம் சின்னதாக, அதில் என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குதோ அந்த வேலைப்பாடுகளோடு தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆர்ச்சாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வடிவங்களாக இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக பிரம்மாண்டமாக சொல்லலாம். ரொம்ப நேர்த்தியாக அவங்க கட்டியிருக்கிறாங்க. பாபருக்கு ஒரு ஷாப், இது ஒரு டோம்பு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் இல்லையா. ஹிமாயூன் கல்லறை வளாகத்தின் தென்கிழக்கு பகுதியில் இந்த சிறிய கண்ணை கவரும் குவிமாட கட்டிடம் அமைந்துள்ளது. இதற்கு பெயர் நாய்கா கும்பத், அதாவது நாவிதரின் கல்லறை என்று பொருள். ஹிமாயூன் மையக் கல்லறை சுற்றியுள்ள சார்பாக் தோட்ட வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ள கூடுதல் கட்டிடம் என்று சொன்னால் இந்த கட்டிடத்தை சொல்லலாம். வேறு எந்த கட்டிடமும் இதன் உள்ளே இல்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கட்டிடம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் என்னவாக இருக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு வினா எழும்பும். இது பார்பர் கல்லறை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த கல்லறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது பற்றி கல்வெட்டு செய்திகள் எதுவும், ஆதாரம் எதுவும் இல்லை. மக்களின் மரபு கதைகளின் அடிப்படையில் இது ஹிமாயூன் அரண்மனையில் முடித்திருத்துனராக இருந்த ஒருவருடைய கல்லறையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரணத்தினாலேயே இன்று இது பார்பர் டோம்ப் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள தகவலின் பலகையில் மக்கள் மரபு இதனை பார்பர் டோம்ப் என குறிப்பிடுகிறது. சிவப்பு மணற்கற்கள், சிறிய கோபுரங்கள், சாளர வடிவ கருச்சிற்பங்கள் மற்றும் குவிமாட அமைப்பு இக்கட்டிடத்திற்கு தனித்துவமான அழகை தருகின்றன. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இக்கட்டிடத்திற்குள்ளே நாம் சென்று பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான இந்த கூம்பு வடிவ கட்டிடத்தை பாருங்கள். இதனுடைய சிற்ப கலையை நன்றாக பாருங்கள். அழகு நிறைந்த இந்த கட்டிடம் ஹிமாயூன் டோப் அமைந்துள்ள கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. கல்லறையில் உள்ளே என்ன இருக்கிறது? வழக்கமாக ஒரு சிலருடைய கல்லறைகள் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இக்கல்லறைக்குள்ளே 2 கல்லறைகள் இருக்கின்றன. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் அலங்கார சமாதிகள் உள்ளே இருக்கின்றன. தற்பொழுது இதனுடைய மேற்பகுதியை நாம் பார்த்து இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கதவு எல்லாமே பாருங்களேன், ரொம்ப பழமையான ஒரு கதவு தான் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணினுடைய கல்லறை இங்கு இருக்கின்றன. அவற்றின் மீது குரான் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கல்லறைக்குள்ளே ஒளி புகும் வகையில் மாடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மேலே இருக்கிற ஜன்னல்களை பாருங்கள், இந்த குவி மாடத்தை பாருங்கள். இந்த இடத்துக்கு ஒரு ஆன்மீக அமைதியும் மர்மமான தோற்றத்தையும் நமக்கு அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஒரு வழிபாட்டு தலம் மாதிரி தான் இருக்குது. இக்கட்டடத்தின் உள்ளே உள்ள சமாதிகளில் ஒன்றில் 999 என்ற எண் மட்டுமே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை அந்த காலத்தை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுது, குரானுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணக்குப்படி 1590 91 அப்படின்ற ஆண்டை குறிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கல்லறை சுமார் 2.44 மீட்டர் உயரமுள்ள மேடையின் மீது பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. இப்போது நாம் பார்க்குறது ஒரு பெண்ணினுடைய கல்லறை, இது ஒரு ஆணினுடைய கல்லறை. 2 கல்லறைக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. மார்பிள் கட்டடம் தான் இது, முழுக்க முழுக்க இந்த கல்லறை மார்பிள் கட்டடம். இப்போது நம்ம பார்க்குற இந்த மாடம் எல்லாமே சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற சாளரத்தின் வழியாக, ஜன்னல் வழியே உள்ளே வெளிச்சம் போகிற மாதிரி சரியாக
4 பக்கம் ஒரே நேர்கோட்டில் அமைகிற மாதிரி இதனுடைய சாளரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது. இப்போது நாம் வெளியில் வரோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் 2.44 மீட்டர் உயரமுள்ள மேடையின் மீது இப்போ நான் அந்த மேடை மேலே தான் நான் நின்றுட்டுருக்கிறேன். 2.44 மீட்டர் உயரமுள்ள ஒரு மேடையின் மீது தான் இந்த கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வலது பக்கத்திலிருந்து நம்ம இந்த பார்பர் டோம்பினுடைய பகுதியை நம்ம உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறோம். இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு மூலையிலும் சிறிய மினார்களும் மேல் பகுதியில் சத்திரிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் நீலம், பச்சை, மஞ்சள் நிற களிமண் அலங்காரங்களும் இங்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கும் நம்ம இதனுடைய அழகு குறையாமல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நேராக இருக்குது ஹிமாயன் டோம். இதற்கு தென்கிழக்கு பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்குது. டெல்லியில் உள்ள மற்றொரு நைகா கோட்டை என்ற சிறிய கோட்டையும் இன்று ஒரு நாவிதருடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இன்று ஹிமாயன் கல்லறை பார்வையிடச் செல்லும் சுற்றுலா பயணிகள் பலர் இந்த அழகிய நாய்கா கும்பா என்று சொல்லப்படுகிற இந்த கல்லறையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் முகலாய வரலாற்றில் ஒரு சாதாரண மனிதருக்கு கூட பேரரசின் அன்பு எவ்வளவு உயர்ந்த இடத்தை அளித்தது என்பதை இந்த கல்லறை நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. நண்பர்களே, வரலாறுகள் நமக்கு பல தகவல்களை சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக அரசர்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு என்று பல்வேறு நம் வீட்டு நாய்களுக்கு கூட கல்லறை இருக்கிறது. ஆனால் ஒரு முடி திருத்துபவருக்கென்று கல்லறை அமையப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்லறை தான் நம்மால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கல்லறையை பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. எனவே இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கல்லறையை நீங்களும் பாருங்கள். வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்ம இதில் பார்த்துட்டு போகலாம். இதனுடைய மற்றொரு கட்டிட கலையை நம்ம காட்டிகிட்ருக்கிறோம். அந்த பகுதியை பாருங்கள். ரொம்ப நேர்த்தியாக அழகுற இந்த கட்டிடங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது ஜன்னல் வழியாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஜன்னலிருந்து உள்ளே இருக்கிற கல்லறை அமைந்திருக்கிற பகுதியை பாருங்கள். இப்போது நான் எடுக்கிற இடத்துக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா? மிக சரியாக தொழில்நுட்ப அறிவோடு இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. மன்னரின் அன்பு முடித்திருத்தினருக்காக கட்டப்பட்ட அபூர்வ சமாதி என்று போற்றப்படுகிற இந்த கட்டிடத்திற்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கல்லறையை நாமும் பார்க்க வேண்டும் என்பது ஆசை. தற்பொழுது நாம் ஹிமாயனுடைய பிரம்மாண்டமான கல்லறை அமைந்திருக்கிற மேற்கு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். எங்களை ஊக்கப்படுத்தி வருகிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.